ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நம்ம பார்த்தோம். ஸோ மோட்டரோட 3 பீஸ் மோட்டரோட டெர்மினல் கனெக்ஷனை பார்த்து ஸ்டார் கனெக்ஷன் இருக்கா இல்லையா, ஸோ எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ ஒரு மோட்டரோட டெர்மினல் பாக்ஸை பார்த்து இது டெல்டா கனெக்ஷனில் இருக்கா இல்லை இல்லையா, ஸோ இது எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ டெர்மினல் பாக்ஸை ஓப்பன் பண்ணுறீங்க, அதில் பார்த்தீங்கன்னா 6 டெர்மினல் இருக்கும். ஸோ ஓகே, சேம் 6 டெர்மினல் இருக்கும். U1 V1 W1 U2 V2 W. டெல்டா கனெக்ஷன் எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறதுன்னா, ஸோ U1ம் ஸோ V2வும் லிங்க் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி V1ம் W2வும் லிங்க் பண்ணியிருக்கணும். ஓகே, அதே மாதிரி W1ம் U2வும் லிங்க் பண்ணியிருக்கணும். ஸோ இப்படி இருந்தால் இது டெல்டா கனெக்ஷனில், இந்த மோட்ரு வந்து டெல்டா கனெக்ஷனில் இருக்கணும். ஸோ நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். ஓகே, ஸோ இப்படி தான் மோட்டரோட டெர்மினல் கனெக்ஷனை பார்த்து இது டெல்டா கனெக்ஷனில் இருக்கா இல்லையான்னு ஸோ இப்படி தான் கன்ஃபார்ம் பண்ணணும். ஓகேங்களா.